தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த 5வது மாதத்தை காண செய்தார். இந்த 5வது மாதத்தினுடைய முதல் ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுனாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய கிருபை, மாறாத தம்முடைய இரக்கம், மாறாத தேவ தயவு உங்களையும் என்னையும் இந்த மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறதுனாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். Hebrews chapter 2 verse 18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவராயிருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உதவி செய்ய வல்லவர். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறாரா? இந்த வார்த்தை கேட்கும் போதே அதை சொல்ல சொல்ல உள்ளத்தில் ஒரு பெரிய உற்சாகம். சோதிக்கப்படுகிறாயா? பாடுகளூடாய் போகிறாயா? கண்ணீரினூடாய் போகிறாயா? உங்களுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு உதவி செய்வார்? நாம் என்ன செய்தால் நமக்கு உதவி செய்வார் என்பதை குறித்து இந்த முதல் ஆராதனையிலே கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 60ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே நாம் படிக்கும்போது 60ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இக்கட்டிலே உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதாவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மனுஷ உதவி வேண்டாம், எங்களுக்கு கர்த்தருடைய உதவி வேண்டும் என்று இங்கே பக்தன் அங்கலாய்க்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே அதுவுமல்லாமல் நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே மனுஷனுடைய உதவி வேண்டாம், ஆவியானவருடைய உதவியை நாம் கேட்போம். ஆவியானவர் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா? எனக்கு ஒரு தொட்ட வார்த்தை, பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர். பலவானாயிருக்கிறவனுக்கு அல்ல, பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர். மனுஷன் என்றாலே பலவீனன் என்று அர்த்தம். நம்முடைய பலவீனம் எதுவானாலும் சரி, நமக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். நிறைய விஷயங்களிலே பலவீனமான மனுஷனுக்கு அவர் உதவி செய்கிறதை வேதத்தில் படிக்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு திபேரிய கடலுக்கு வருகிறார். சீஷர்கள், பின்மாற்றக்காரர்களான சீஷர்கள், நம்ம பாஷையில் சொன்னால் அவங்கெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டு அவங்க பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம பின்மாற்றக்காரர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பலவீனத்தை பார்க்காம, மறுதலித்த பேதுருவை பார்க்காம, தேவன் அழைத்த அப்போஸ்தல அழைப்பை அவர் நஷ்டப்படுத்தி அவங்க மீன் பிடிக்க போறாங்க. காரணம் பசி, தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நாமளா இருந்தா என்ன செய்திருப்போம்? அவங்களாம் பின்மாற்றக்காரங்க, ஊழியத்துட்டு போயிட்டாயா, விழுந்து போயிட்டாயா, தெய்வத்தை மறுதளிச்சுட்டு போயிட்டாயா. பெருசா ஊழியம், அப்போஸ்தல ஊழியம் இயேசுவோடு கூட போனாங்க. இப்போ பாருங்க, பழைய தொழிலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய இயேசு
உயிர்த்தெழுந்த இயேசு பலவீனத்தை பார்க்கல, அவங்களோட தோல்வியை பார்க்கல, அவங்களுடைய பலவீனத்தை பார்க்காம கடற்கரை ஓரமாய் வந்து பிள்ளைகள் பசியா இருக்கிறதை கண்டு கரையிலேயே மீன் பிடிச்சு கறி நெருப்பு மூட்டி அந்த மீனை என்ன பண்ணாரு தெரியாது, தேன் கூட்டோட கூட ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பிள்ளைகளே வாருங்கள், புசிக்க வாருங்கள், போஜனம் பண்ண வாருங்கள், வலைய வலது பக்கமாய் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இயேசு என்று கண்டு கொண்டதுனாலே ஒன்றும் பேசல. இதை நான் பேசும்போது என் இருதயம் உடைந்து கண்ணீர் வருகிறது. உன்னுடைய பலவீனத்தை பாராமல் உனக்கு உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். பாடுபடுகிற உனக்கு, சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஒத்தாசை கேட்போம், ஆவியானுடைய ஒத்தாசை கேட்போம், சங்கீதக்காரனை போல கேட்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், சகாயம் வரும், நன்மை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும், ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமாய் நீங்களும் நானும் உதவியை பெற்றுக்கொள்வோம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் உதவியை பெற்றார்கள், தேவனுடைய சகாயத்தை பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த காரியங்களை நாமும் வேதத்தில் தியானித்து நாமும் கூட அதை பின்பற்றுவோமானால் இந்த நாட்களிலே சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கூட அவர் உதவி செய்வார் என்று நான் உள்ளத்தில் விசுவாசிக்கிறேன். நாமும் கூட அப்படி செய்ய ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தேரி நிமித்தம் நெருக்கப்பட்ட போது, பெலிஸ்தேரி நிமித்தம் ஒடுக்கப்பட்ட போது சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களுக்காக செய்த ஒரு காரியத்தை சொல்லி, அவர்களுக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யும்படியாய் நாமும் கூட அதே வழியை பின்பற்றுவோம். இந்த நாட்களிலே உங்களோட ஒத்தாசையை, உங்களோட உதவியை பரத்திலிருந்து கர்த்தர் அனுப்பி உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். 1 சாமுவேல் chapter 7 verse 12. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தார், இன்னும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முழுவதும் செய்வார், இந்த வருஷம் முழுவதும் செய்வார். உனக்கு போதுமான எல்லா உதவிகளையும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கல்லை நிறுத்தினான், மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபினேசர் என்று பெயர் வைத்தார். நாம் பாடுகிறோம், எபினேசர் எபினேசர் என்று பாடுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யணும். சாமுவேலை போல நாமும் உண்மையான அர்த்தத்தோடு பாடணும், துதிக்கணும், அந்த உதவியை பெறணும். இதுக்கு அவங்க என்ன செய்தாங்க? 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே முதல் சாமுவேல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனை, உங்களுடைய இருதயத்தை நேராக்குங்கள், உங்களுடைய இருதயத்தை நேராக்குங்கள், உங்களுடைய இருதயத்தை செவ்வைப்படுத்துங்கள், அஸ்திரோத்தையும் அந்நிய தெய்வங்களை விலக்கி நீங்கள் இருதயத்தை சரிப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு உண்டாகட்டும். உங்கள் இருதயம் அந்நிய வல்லமைகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பட்டும். Your heart should be turned to the Lord. தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். 2வது சொல்லுகிறார், கர்த்தருக்கு இருதயத்தை சரிப்படுத்துங்கள், நேராக்குங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Prepare your heart. உன் இருதயத்தை
தெய்வத்தை ஆராதிக்க, மெய்யான ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் நேராக்கப்படணும். இருதயத்தில் இருக்கிற கோணல்கள் மாற்றப்படணும். இருதயம் செவ்வையானதாய் மாறணும். Prepare your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Turn unto the Lord. தேவனுடைய பட்சமாய் திரும்ப. நம்முடைய இருதயம் தேவனுடைய பட்சமாய் திரும்பட்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய நேராய் திரும்பட்டும். கண்கள் மாத்திரமல்ல, கைகள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் திரும்பும் போது, முழு இருதயத்தோடு தேவனை தேடும் போது, பரிசுத்த இருதயத்தோடு தேவனை தேடும் போது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உன்னை அடிமைப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உனக்கு பலவீனத்தை கொண்டு வருகிற, நெருக்கத்தை கொண்டு வருகிற எல்லா பெலிஸ்திய வல்லமையிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்களாய் பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான வேதனைகள், கண்ணீரின் பாதைகள், பெலிஸ்திய வல்லமைகள் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம், அடிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்றார், எல்லா வல்லமைக்கு நான் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கும்படிக்கு என் மகனே, என் மகளே, முதலாவது உன் இருதயத்தை எனக்கு நேராய் திருப்பு. உன் இருதயத்தை செவ்வைப்படுத்து. நீ கர்த்தரிடத்துல திரும்பு. தெய்வத்தை இருதயத்தில் தேவனிடத்தில் திரும்புவோம். எரேமியா 4:1 அப்படிதான் படிக்கிறோம். சிலவேளை திரும்புகிறதுக்கு மனதானால் கர்த்தரிடத்தில் திரும்பு. மார்த்தாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நகோமி எருசலேமை விட்டு, பெத்லகேமை விட்டு அவள் மோவாபுக்கு போனாள். எருசலேமுக்கு திரும்பினாள், பெத்லகேமுக்கு திரும்பினாள். அவள் ஒரு பிள்ளை தன் மடியில் எடுத்து தாளாட்டுகிற ஒரு பாட்டியாய் மாறினாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, மோவாபை விட்டு பெத்லகேமிற்கு நேராய் முகத்தை திருப்பு. எருசலேமிலிருந்து ஒருவன் எரியோவுக்கு போனான், எல்லாம் இழந்து போனான். நீங்களும் நானும் எருசலேமுக்கு நேராய் முகத்தை திருப்புவோம். அப்படியானால் கர்த்தர் நமக்கு சகாய்க்க, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முழு இருதயத்தோடு திரும்பினார்கள், இருதயத்தை நேராக்கினார்கள். எபினேசராய் தேவன் வெளிப்பட்டார். இரண்டாவதாக அங்கே 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் chapter 7 verse 4 அங்கே படிக்கும்போது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விட்டு விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் பாகால்களோடும் அஸ்தரோத்தோடு கூட நல்ல பிணைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் விட்டு விலகினார்கள். உங்க வாழ்க்கையில், என்ற வாழ்க்கையில நாம் விட வேண்டியது நமக்கு தெரியும், விட்டு விலக வேண்டியது நமக்கு தெரியும். விட வேண்டியதும் தெரியும், விட்டு விலக வேண்டியதும் தெரியும். நாம் அதை பிடித்து கொண்டு, பாவத்தை பிடித்து கொண்டு, விக்கிரகத்தை பிடித்து கொண்டு, புத்தீனத்தை பிடித்து கொண்டு, தேவனுக்கு விரோதமான வல்லமைகளை பிடித்து கொண்டு, என்னை ஆசீர்வதியும், உதவி செய்யும் சொன்னா உதவி கிடைக்காது. வெளியே வருவோம். அதுக்கு அடுத்தபடி அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். தேவனுக்கும் ஆராதனை அப்படி அல்ல. இன்றைக்கு உலகம், சபை அப்படிதான் போயிட்டு இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாதி பேர் தேவனை பார்த்து தேவனையும் தொழுது கொள்றாங்க, வேற திருத்தலங்களுக்கும் போறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என் மதமும் சம்மதம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றது என்ன தெரியுமா? ஆல் த ரூட்ஸ் ஆஃப் கோயிங் டு அல்மைட்டி அப்படிங்கிறாங்க. எல்லா வழிகளும் இறைவனிடத்துல, சர்வ வல்லவரிடத்தில் தானே போகுது. இல்லை, நம்முடைய தேவன் ஒருவரே தேவன், நம்முடைய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். அந்த ஜீவிதம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உங்களுக்கு எனக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. அப்பதான் கர்த்தர் எபினேசராய், உதவி செய்கிற கர்த்தராய் வெளிப்படுவார். உங்க ஜீவியத்துல
தேவனுக்கும் ஆராதனை, இன்னும் மற்றதற்கும் ஆராதனை. இன்னைக்கு வேறுபாடு இல்லையே, வேறுபாடு இல்லையே, வேறுபாட்டின் வைராக்கியம் இல்லையே ஜனங்களுக்குள்ள. இதை குறித்து தேவன் துக்கப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாகால் வேண்டுமா? கர்த்தர் வேண்டுமா? எலியாவை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாகாலும் வேண்டும், எலியாவும் வேண்டும் அல்ல. நீங்கள் எந்த மட்டும் இரு மனதுள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் இருமனம் உள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று யாக்கோபு சொல்லுகிறான். நாம் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனையில வைராக்கிய வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனையில பக்தி வைராக்கிய காண்பிப்போம். கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். பிசாசுக்கு வேண்டாம், ஹீரோ வர்ஷிப் வேண்டாம், மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது அவர்கள் செய்தது மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் chapter 7 verse 5, மிஸ்பா சபை கூடி வருகிற இடம். இங்கே மட்டுமல்ல, 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் அங்கே மிஸ்பாவிலே கூடி வர செய்தான் என்று படிக்கிறோம். ஜனங்களை தேவனை ஆராதிக்கிறதற்கு ஷீலோவாவிலும் மிஸ்பாவிலும் கூடி வந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். மிஸ்பாவிலே அவன் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். அப்படியானால் ஆராதிக்கிற இடம் பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு வருவோம், ஆராதனைக்கு வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையை செய்கிற மனுஷராய் மாறுவோம். பரிசுத்த ஆராதனையின் மேல் வைராக்கியம் வைப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உதவி செய்வார். நீங்க ஆராதிக்கிறவர்களாய் மாறுங்களேன், கர்த்தரை ஒத்தாசை பெறுங்களேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, மிஸ்பா தேவனை ஆராதிக்க கூடுகிற இடம், தேவனை ஆராதிக்கும்படி ஓடி வந்த இடம். அதோடு மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் chapter 7 verse 6 அங்கே படிக்கும்போது, அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே மிஸ்பாவிலே பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்கிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்தபோது உபவாசம் பண்ணினார்கள். They took fasting and confess. அவர்கள் பாவ அறிக்கை செய்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோ, பாவத்தை அறிக்கையிட்டார்கள், பாவத்தை உணர்ந்தார்கள். உனக்கு ஒத்தாசை வேணுமா? கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே, அவருடைய உதவி எனக்கு வேணுமா? பாவத்தை மறைக்காதே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை விட்டு அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தமிழ் பைபிளில் இரக்கம் பெறுவான். ஆங்கில வேதாகமத்திலே அவன் வாழ்ந்திருப்பான், சுகித்திருப்பான், செழிப்பா இருப்பான். ப்ராஸ்பரிட்டி, அவனுக்குள்ள ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். உனக்கு ஒத்தாசை வேண்டுமா? உன் பாவத்தை மறைக்காதே. எரேமியா 5:25 சொல்லுகிறது, பாவம் நன்மையை வர ஒட்டாதிருக்கும். இவைகளை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு இவளை விலக்கி உடைய பாவம் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கும். பிரசங்கி 9:18 படிக்கிறோம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று. நமக்குள்ள இருக்கிற பாவம், ஒளிந்திருக்கிற பாவம் நன்மையை கெடுக்கும். ஒரு ஆகான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காலம் தவறி பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டான். யூதாஸ் பாவம் செய்தேன் என்றான், காலம் தவறி அறிக்கையிட்டான். நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் தந்திருக்கிற தருணத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அந்த காலத்தில் நம்முடைய அக்கிரமங்களை, பலவீனங்களை அறிக்கை செய்வோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்திலே நான் பலவீனன் சொல்லி பலவீனத்திலே நிலைத்திருக்காது. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யோவேல் 3:10 மறந்துடாத. எழும்பு, அறிக்கையிட்டு எழும்பு, பலவீனத்தை விட்டு எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு, அறிக்கையிடு, உபவாசம் பண்ணு. உபவாசம் பண்ணினவர்கள் அநேகர் ஜெயம் பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். உபவாசம் சத்துருவாகிய ஆமானுக்கு முன்பாக மொர்தெகாயின் தலை உயர்த்தினது. உபவாசம் மரண அழிவுக்கு நேராய் ஓடின யூதர்களை மீட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் சொல்லுகிறான், நான் 21 நாள் உபவாசம் பண்ணுகிறான். பெர்சிய தேசத்து அதிபதி எனக்கு உதவியாய் வந்தான். அவன் என்னோடு கூட போராடிட்டு இருந்தான். மிகாவேல் தூதன் எனக்கு உதவியாய் வந்தான். உபவாசிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். இயேசு உபவாசித்து முடிந்த பின்பு தூதர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் தனக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் அவள் எதிர்க்க எனக்கு பலன் இல்லை என்று சொன்னான். ஆனால் உபவாசம் பண்ணினான். தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களோடு கூட பேசினான். கலக்கத்தை மாற்றினான். நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறோம் சொன்னாங்க. உனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா? முடிஞ்ச உபவாசம் இரு, நல்லா துதி. தேவன் உனக்கு ஜெயம் தருவார். ஒத்தாசையா எழும்புவார், உதவியா எழும்புவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அதோடு கூட அவர்களை நடத்துவதற்கு ஒரு சாமுவேல், ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அந்த ஊழியக்காரனை குறித்து படிக்கிறோம். அவன் ஓயாமல் ஜெபிக்கிறவன். சாமுவேலை பார்த்து கேட்டாங்க, எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். 8ஆம் வசனத்திலே சாமுவேல் அவரை நோக்கி, தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒரு வேண்டிக் கொள்கிற ஜெபிக்கிற ஊழியக்காரர்களோடு சேருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஊழியக்காரர்களோடு சேருங்க. எழுப்புதல் சபையில இருந்தா பெருகும், மாநாடுகள்ல இருந்து பெருகாது. நான் சொல்ல ஜெப முகாம்கள் இருந்து பெருகாது. சபையில பரிசுத்தாய் ஊற்றப்படணும். சபையில பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு சபையிலிருந்து தான் ஜனங்கள் எழுப்புதலுக்கு ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆவியோடு ஜெபிக்கிற, கருத்தோடு ஜெபிக்கிற, ஏதோ ஒரு 12 மணி நேரம் ஜெபம் சொல்லிட்டு ஒரு 10,000 பேரை கூட்டி நாங்கள் ஜெபிச்சுட்டு உடனே எழுப்புதல் வந்துட்டுன்னு ஏமாந்து போயிடாதீங்க. சபையில கர்த்தர் ஆவி ஊற்றட்டும். ஜனங்கள் சபையில அந்நிய பாஷை பேசட்டும். ஜனங்கள் சபையில ஆவியில நிரம்பி அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும். எழுப்புதல் வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் பின்மாறி சபைகளில் ஊற்றப்படட்டும். பின்மாறிக்கு பின்புதான் எழுப்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அப்படி விடுதலை கொடுக்கிற, அப்படி உத்தரவாதம் பண்ணுகிற, உங்களுக்காக நானும் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்கிற அந்த பயத்தோடு இருக்கிற, தன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு சாமுவேலை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நமக்காக பலி செலுத்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் உதவி செய்வார். நம்மை பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற எல்லா வல்லமைகளிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை நமக்கு உண்டாகும். கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். நாமும் கூட சொல்லலாம், இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர், இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேல் எங்களுக்கு உதவி செய்வார் என்று தைரியமாய் சொல்லலாம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கிருபை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற தெய்வமே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதம் எங்களோடு கூட சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய உதவி பெற்றுக்கொள்ள, உதவி செய்ய வல்லவரே, உதவி பெற்றுக்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சாமுவேல் செய்தது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல எங்களுடைய இருதயத்தை நேராக்க, அந்நிய வல்லமையில் எங்களை விட்டு அகற்ற, ஆண்டவரே கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய, ஆண்டவரே மிஸ்பாவியை நாங்கள் பங்காளியாய் மாற, ஆண்டவர் உபவாசத்தோடும்
எங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஊழியக்காரரோடும் சேர்ந்து நாங்கள் இப்படி நன்மையை அனுபவிக்க உதவி செய்யும். நாங்கள் கேட்டது போல எங்களோட பாவங்களை எல்லாம் மறைக்காமல் அறிக்கையிட்டு நன்மை கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை சுத்திகரியும். உங்களுடைய ஒத்தாசைக்கு சொந்தக்காரராய் மாற்றும் உதவி செய்யும். எல்லா பகுதியிலேயும் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.